ஆ, என்ன குளிர் குளிருது நம்ம. ஆமா குமாரி, எப்படி குளிருது பாரு. நீ பூரா குளிர்காலம் தான். எம்மா பூமாரினாலும் குள்ளா போட்டு உட்காந்துருக்கா. நீங்க ஒண்ணுமே படாம உட்காந்துருக்கீங்கம்மா. எனக்கெல்லாம் பழகிருச்சு ஆனந்தே. எப்படிம்மா உங்களுக்கு மட்டும் எவ்வளோ குளிர்னாலும் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க? அது வந்து பூமாச்சலாம், நாங்கள் அந்த காலத்துலேயே கேப்பக்களி கம்மங்களி கூழ் அது இதுன்னு குடிச்சு வளர்ந்துட்டோம். அதனால எங்களுக்கு இந்த குளிர்லாம் தெரியாது பூமாரி. ஆமாம்மா, அப்பாலாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வயக்காட்டுக்கு போகிறாங்க. அந்த காலத்து மனுஷங்க எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க என்னம்மா. ஆமாம் ஆமாம், இந்த காலத்துல தான் பிள்ளைங்க கெட்டு போயிட்டீங்க. அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு கண்டது கலையில சாப்பிட்டு உடம்புல இப்பெல்லாம் தெம்பே இருக்க மாட்டேங்குது. எம்மா நாங்களும் உங்கள் கூட தானம்மா சாப்பிட்றோம். அதானே நாங்களும் இப்ப கேப்பக்களி கம்மங்கூழு வரகு அது இதுன்னு சாப்பிட்றோம்ல. பாரு பாரு, இப்போ இருக்க பிள்ளைங்களுக்குலாம் என்னென்ன அந்த திணை வகைகள் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நாங்களாம் அந்த காலத்தில் கேப்பக்களி கம்மங்களி கேப்பக்கூழ் கம்மங்கூழ் வரகரிசி சாப்பாடு வரகரிசி சாம்பார் சாதம் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அந்த காலத்துலலாம் எங்களுக்கு அரிசி சாப்பாடே கிடையாது. என்னம்மா சொன்னீங்க? அப்புறம் எப்படிம்மா நீங்கள் சோறுலாம் சாப்பிடுவீங்க? எங்களுக்கு சோறே கிடையாது, வெறும் களியும் கூழும் மட்டும்தான். எப்பாடி இப்போதான் நீங்கள் இந்த சோறு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்க. நாங்கள் இருக்க காலத்துலலாம் எதை செஞ்சு கொடுப்பாங்களோ அதான் சாப்பிடணும். நல்ல வேலை நான்லாம் உங்கள் காலத்தில் பிறக்காம போயிட்டேன். நான் தான் சொன்னேன்லடி. ஆமாடி சின்ன பொண்ணு. நான் தான் சொன்னேன்ல உங்க பேச்சு தன் வீட்டுக்கு பின்னாடி கேக்குதுன்னு. ஆமாடி, நான் தான் நம்பல. இந்த குளிர்ல அவங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன்டி. ஏ பூங்கடி அக்கா. வாங்கடி வாங்கடி. என்னது வாங்கடியா? உட்காருங்க சின்ன பொண்ணாக்கா. ஏது இந்த குளிர்லையா? உட்காருங்க, அதான் நெருப்பு எரியுதுல. ஏ அக்கா, இந்த குளிர்ல இந்த பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? குளிர் என்னடி குளிரு? ஏன் பூமாரி உனக்கெல்லாம் குளிர்லையா? குளிர்லையாவா? இந்த குளிர்ல என் பல்லு பூரா டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு பூமாரி இந்த குளிர்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா தான் உங்க காலத்துல நடந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்துச்சு? எங்க அம்மா சொன்னா நான் குளிர்லையான்னு கேட்டேன் எங்க அம்மாவை. அதுக்கு எங்க அம்மா நாங்க அந்த காலத்து ஆளுங்க எங்களுக்கெல்லாம் குளிராது அப்படி இருந்துச்சு. என்னது அந்த காலத்து ஆளுங்களுக்கு குளிராதா? எங்க வீட்டுல போய் எங்க கிளவிய பாரு, ஒண்ணுக்கு 2 போர்வையை பத்திட்டு படுத்து கிடக்கு. அதானே, அதை சொல்லுங்க. எங்க அம்மா சொல்லுச்சு, களியும் கேப்பையுமா சாப்பிட்டு வளர்ந்தோம், அதனாலதான் எங்களுக்கு குளிராது அப்படி இருந்துச்சு. களியும் கேப்பையும் குடிச்சு வளர்ந்தா குளிராதா? என்னக்கா உருட்டிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைகிட்ட? பேசாம இருங்கடி. இப்ப என்ன அந்த பிள்ளைங்க சாப்பிடாமையா இருக்கு? அதாங்க நானும் சொன்னேன், எங்க அம்மா எனக்கே சொல்லி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஏங்கா அப்படியா? இல்லடி, அப்படிலாம் இல்லடி. அந்த காலத்து ஆளுங்களுக்கும் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது என்னமோ உண்மைதாங்க. இந்த அதை திங்கிறேன் இதை திங்கிறேன்னு நிறைய பிள்ளைங்க இப்போ உடம்பையே கெடுத்துக்கிறதுக்கா. அதுக்கு தாண்டி இந்த பிள்ளைகளுக்கு நான் கடையில எதுவுமே வாங்கி தர மாட்டேன். எது வேணும்னாலும் வீட்டிலேயே செஞ்சு தந்து சாப்பிடுக்கிறவங்க. எங்க வீட்டில் இருக்கே, எங்க வீட்டில் 2 அடங்கவே அடங்காது. வாரம் ஆனால் 2 பேத்துக்கும் பொரோட்டா வேணும். பொரோட்டாவெல்லாம் வாங்கி தராதடி. ஏண்டி என்னமோ அந்த பிள்ளைங்க மட்டும் சாப்பிடாமன்னு சொல்ற, நீ சாப்பிடவே மாட்டியாக்கோ? நானும் சாப்பிட தாண்டி செய்வேன். அப்புறம் என்னமோ அந்த பிள்ளைய கேட்க மாட்டேங்குது அந்த பிள்ளைய கேட்க மாட்டேங்குதுன்றியடி. வாங்கி கொடுத்தா நல்லா தின்றல நீயும். ஏண்டி அதுக்காண்டி வாங்கி கொடுத்தா திங்காம இருப்போமாடி? இரு அடுத்த வாரம்லாம் சொல்லி எங்க அண்ணன்ட்ட உனக்கு மட்டும் பொரோட்டாவை கட் பண்ண சொல்லிடுறேன். சொல்லு, எனக்கு என்ன சோற காய்ச்சி திங்க தெரியாது. உனக்கெல்லாம் ஒன்றும் வாங்கி தரக்கூடாது. ஆமா, இப்ப மட்டும் என்ன வாங்கி கொடுத்து தள்ளிக்கிட்டு அடி இருக்கீங்க அண்ணன் தங்கச்சியும். நீ பேசுற பேச்சுக்கு இருடி. போடி இவளே, கடை சாப்பாடுலாம் வாங்கி தராதடி முனிசு. சின்ன பிள்ளைங்கள்ல ஒரு நேரம் ஜரமா போயிடும். எங்க அக்கா கேக்குது, என் பிள்ளைங்க கடை சாப்பாடுனா தனி வயிறு வச்சிருக்கு. உன் பிள்ளைங்க மட்டுமாடி, ஊருக்குள்ள முக்காவாசி பிள்ளைங்க அப்படித்தாண்டி இருக்குங்க. ஏன் என்னையவே சொல்லு. வீட்டில் செஞ்சா கொஞ்சமாக சாப்பிடுவேன். இதே கடையில் இல்லாட்டி வெளியே எங்காச்சும் என் புருஷன் வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோ, வீட்லேயும் சாப்பிட்டு அந்த கடை சோறையும் சாப்பிடுவேன். அட பாதகத்தி மகளே, இது என்ன வயிறா இல்ல உள்ள அண்டா கிண்டா எதுவும் வச்சிருக்கியாடி? எங்க கொண்டா பாப்போம். ஏய் கூசுதுடி. கொண்டாடி பாப்போம். உள்ள கண்டா உள்ள ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படி? நீ கண்ணு வச்சு தொலைஞ்சிடாத. ஆமா, கண்ணு வைக்கிறாங்களாம் கண்ணு. நீதான் எத்தனை திண்டாலும் இப்படியே தானே இருக்க. அது ஒவ்வொருத்தர் உடம்புடி. ஒருத்தவங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் குண்டா இருப்பாங்க,
ஒருத்தவங்க நிறைய சாப்பிட்டாலும் ஒல்லியா தாண்டி இருப்பாங்க. ஏம்மா அதான் நீ குண்டா இருக்கியோ? சரி சரி முறைக்கியாவே. நான் என்ன சொன்னேன், நீ கொஞ்சமா சாப்பிடுறேன்னு தானே சொன்னேன். அப்ப நீ என்ன அண்டை நிறைய தின்ற? இல்லம்மா நீ சொன்னேல அதுக்கு சொன்னேன். எனக்கு இந்த குளிர் குளிருதுமா. அப்படின்னா வயசானவனுக்கு எவ்வளவு குளிர் குளிரும். நம்ம உனக்கு குள்ள எடுத்துட்டு வரேன் உள்ளக்க. நீ வாடி இங்க வா. எங்க போயிருவ? அடுத்து என்கிட்ட தானே வரணும். எம்மா நம்மானுக்கிட்டு வா, உன்னை மூக்கிலேயே குத்துறேன். பாத்தீங்களாடி இதுக்கு எவ்வளவு நக்கல் இருக்குன்னு. ஆமாக்கா. சரிம்மா, நானும் போய் உள்ள தூங்க போறேம்மா. சரி ஆனந்த். சரி சின்ன பொண்ணக்கா, முனிசக்கா, காலையில பாப்போம். சரி சரி ஆனந்த். ஆனந்த். குட் நைட். இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம அம்மாட்ட லவ் பத்தி சொல்லிடலான்னு நினைச்சோம். நீ எப்போதான் சொல்ல போறோமோ. ஏங்க்கா உங்க மையன் இப்போ கொஞ்ச நாளா சரியே இல்லையேக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா நானும் சொல்றேன், உன் மையன் சரியே இல்லை. ஒழுங்கா சொல்லுங்கடி. உன் மையன் தனியா உட்காந்துக்கிட்டே சிரிக்கிறாரு பார்த்துக்க. ஆமாக்கா, நான் ஒரு நாள் வயக்காட்டுக்கு போனேன். அப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அண்ணனும் உங்கள் மையனும். அண்ணன் ஒரு பக்கம் வர படிக்க சொன்னார், உன் மையன் ஒரு பக்கம் வர படிச்சுக்கிட்டு இருக்கியான். அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்ன ஆகும், இவனை வர படிக்க விடாம அண்ணன் வர படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆமாடி சின்ன பொண்ணு, நானே ஒரு நாள் பார்த்தேன். ஒரு நாள் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு குடத்தை கொடுத்து விட்டேன்டி. இவன் என்ன செஞ்சான் தெரியுமாடி? தண்ணியும் பிடிக்காம ஒன்றும் பிடிக்காம வெறும் குடத்தை கொண்டுட்டு வரையாண்டி வீட்டுக்கு. தண்ணி கிண்ணி வராமல் இருந்திருக்குங்க. இல்லடி தண்ணியெல்லாம் வந்துச்சுடி. என்னடா தண்ணி எங்கடான்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே போயிட்டியாண்டி. இவன் போக்கே சரியில்லடி சின்ன பொண்ணு. நானும் கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். விடுக்கா, அந்த வயசில் வர்ற வயசு கோளாறு தாங்க. ஒரு நாள் என்னைக்காச்சும் கூப்பிட்டு தனியாக பேசு, சரியா போகும். ஆமாக்கா, நான் அப்படியே விடக்கூடாது. ஒரு நாள் நீ கூப்பிட்டு பேசு, என்னடா என்ன ஏதுண்டு. அதாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பொண்ணு, உன் தங்கச்சி எப்போ வருது? நாளைக்கு காலையில் வரேன்னு சொன்னாக்கா. ஆமா, அவளை கூப்பிட யார் போறா? யாரும் போகலக்கா, யாரும் வர வேணாம், நானே வந்துடுறேன் அப்படின்ட்டாக்கா. அதுவும் நல்லதாண்டி. படிச்ச பிள்ளைங்கன்னா அப்படித்தாண்டி இருக்குங்க. சரிடி, நான் போய் தூங்க போறேன். நீங்களும் போய் தூங்குங்கடி. சரிக்கா, நாங்க போய் தூங்க போறோம். இந்த பத்தியா இப்பயே ஒருத்தி கொட்டாய் விட்டுட்டா. ஏண்டி அதெல்லாம் இயற்கைடி, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. சரி சரி, வீட்டில் போய் பாயப்பட்டு மல்லாரு. குட் நைட் சில பொண்ணு. சரிடி. ஆஹா, என்ன மனம் என்ன மனம். இந்த மனுஷன் என்ன இந்நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. இந்நேரத்தில் மூஞ்சில தண்ணியை ஊற்றினா கூட எந்திக்க மாட்டார் இந்த ஆளு. போய் என்னன்னு கேட்போம். ஐயோ, இவளா? இவனுக்கு இங்க வரா? வராத வராத வராத. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு இங்க வாடி. நல்ல வேலை அம்மா கூப்பிட்டுருச்சு. என்னத்தே? சின்ன பொண்ணு இங்க வா, நான் சிக்கன் குழம்பு வச்சுட்டேன். நீ சிக்கன் பொரிக்க மட்டும் செய். வயசான காலத்தில் இது வேற ஒரு இடத்துல இருக்கா? இதுக்கெல்லாம் பல்லு போன வயசுல பக்கடா கேட்குது. சின்ன பொண்ணு. வாரேன் வாரேன், கத்தி தொலையாத. மச்சி நிச்சி ஒரு நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி பறக்குது. யோ குப்பு. ஐயோ, இவளா? இவ எந்நேரம் வந்தா? என்ன பாட்டு பாடுன? அது சின்ன பொண்ணு, அது ஒன்றும் இல்லை, சும்மா. சும்மா? ஆமா சும்மா. ஒழுங்கு மரியாதையா இப்போ என்ன பாட்டு பாடுனன்னு பாடுற? அது மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது. மணக்கும்யா மணக்கும். உனக்கு என் தங்கச்சி வர்றான்னு சொன்னான்னு சாணி வாசம் கூட மண்ணு வாசமா மணக்குதா? மணக்கும்ல, ஏன் மணக்காம போகுது? சின்ன பொண்ணு அடிக்காத, விடு விடு விடு. அதுதானே அவனை என்னன்னு பார்த்தேன். நீ எல்லாம் இந்நேரத்தில் எந்திக்கிற ஆளா நீ? உன் மூஞ்சில இந்நேரத்தில் சுடுதண்ணி ஊற்றினா கூட நீ எந்திக்க மாட்ட. என் தங்கச்சி வர்றான்னு சொன்ன உடனே விடிஞ்சு விடியாம எழுந்திரிச்சு உக்காந்துருக்கல நீ. சின்ன பொண்ணு வேணாம் வேணாம், விட்டுரு விடு சின்ன பொண்ணு, எனக்கு வலிக்குது. ஆமா, அது என்ன அதியா? பூ சின்ன பொண்ணு. ஒரு நாள் எனக்கு நீ பூ வாங்கி கொடுத்துருப்பியா? என் தங்கச்சி வர்றானே நீ பூ வாங்கி வச்சிருக்க. ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு நான் எத்தனை நாள் பூ வாங்கி கொடுத்துருப்பேன். எத்தனை நாயா வாங்கி கொடுத்த? இத்தனை வருஷத்துல முடிஞ்சு போனா ஒரு நாள் 2 நாள் வாங்கி கொடுத்துருப்பியா? இந்தா, இதே நீயே வச்சுக்க. அது எனக்கு எனத்துக்கு
போய் குப்பையில போடு. சரி, நான் போய் குப்பையில போடுவேன். யோ, உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? பூவை போய் குப்பையில போட போறியே. இவ என்ன பைத்தியமா இல்ல நம்மள பைத்தியக்காரனை ஆக்குறாளாம்? ஒன்னும் புரியல. இவளையும் ஒரு மனுஷன்னு நான் கட்டிட்டு வேற வந்துட்டேன். என்ன பண்ணு, இங்க பாரியா, என் தங்கச்சி வந்துட்டா. அவகிட்ட இங்க நடந்தது எதையாச்சும் சொன்ன அவ்வளவுதான். நீ கொண்டா இங்க அந்த பூவை. ஏ வாடி நித்யா. அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் நித்யா, நீ எப்படி இருக்க? எதுக்கு இப்ப அழுகுற? உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்கு இப்பதான் தோணிருக்குனே என்னைய பார்க்கணும்னு. அழுகாதக்கா. ஆமா, அக்கா தங்கச்சி பேச ஆரம்பிச்சுட்டாளுகளா? அழுதுனா நீ நிறுத்தவே மாட்டாளுகளே. நம்ம போய் வேலையை பார்ப்போம். வாங்கி வச்சிருந்த பொக்கையும் பிடுங்கிட்டு விட்டா. அழுகாதக்கா. நீ ஏன் அழுகாத தங்கச்சி? இந்த இதை உனக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். என்ன பொய்ய புழுகுறா சின்ன பொண்ணு? அது நீயே வாங்கி வச்ச? உனக்கு போறியா பெண்ணன்னு இருக்கு. ஐயையோ, வந்ததில்ல மாமா, உங்களை மறந்தே போயிட்டேன். நீ உங்க அக்காவை பார்த்துட்டேனா எங்கெல்லாம் நினைப்பியா? மாமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் நித்யா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் மாமா. ஆமா, அத்தை எங்க? உள்ள உனக்காண்டி தான் கோழி அடிச்சு குழம்பு வச்சு சிக்கன் வேற பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்காண்டி கோழி அடிச்சு குழம்பு வச்சாங்களா? அது சிக்கன் வேற பொரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆமா நித்யா. சரி சரி, 2 பேரும் தள்ளுங்க அங்கிட்டு. இன்னைக்கு சிக்கன் குழம்பு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான். ஏய் ஓன் பைய வச்சுட்டு போறடி. அங்க எனக்கு சிக்கன் குழம்பு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பையாவது கிய்யாவது. நீயே போய் உள்ள வச்சிரு. என்ன அவ வீட்டுல என்னதான் பண்றாளோ? என் யாரும் கிளம்பி வர சொன்னேன். ஏ சின்ன பொண்ணே, அடியே சின்ன பொண்ணே, இந்த வந்துட்டேங்க இருக்கா. வாடி. 100 நாளைக்கு எல்லாம் போயிட்டாளுகடி. நம்ம தாண்டி லேட்டு. வாடி சீக்கிரமா. இந்த வந்துட்டேங்க. வாடி சீக்கிரமா. அப்புறம் லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஷனை போட்டு விட்டுருவாங்க, பாத்துக்க. இந்த வந்துட்டேங்க. ஏன்க்கா உனக்கு இவ்வளவு அவசரம்? அடியே இப்பவே லேட் ஆச்சுடி. ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டாளுக. ஆமா, நீ தான் சொல்ற எல்லாம் போயிட்டாளுகன்னு. எல்லாம் அவ பார்த்தா கிளம்பிக்கிட்டு இருக்காளுக. வேமா போகணும்படி. அப்புறம் 9 மணிக்கு மேலே ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் போட்டுருவாங்க. அப்புறம் வீட்டுக்கிட்ட வேலை இல்லாமல் திரும்பி வரணும். சரி வா. ஏண்டி சின்ன பொண்ணு, தண்ணி கொண்டு வரலையாடி? வாக்கா, தண்ணி தானே, யார்ட்டையாச்சும் வாங்கிக்கலாம். இந்த முனிசு வேற கிளம்பிட்டாலாம் இல்லையானே தெரியலையாடி. அவளை வேற சத்தம் போட மறந்துட்டேன். அதானேக்கா, நேரம் கிளம்பிட்டாளான்னு தெரில. சரி வா. போற வழியில தானே வீடு, அப்படியே சத்தம் போட்டு போவோம். ஏண்டி சின்ன பொண்ணு, இந்த வாரம் விசயாவுக்கும் வசந்திக்கும் வரலையாமேடி? ஆமாக்கா, அவளுக்கு அடுத்த வாரம் போடுறாங்களாம். ஏண்டி எப்பயுமே நம்ம கூட தானடி வேலை செய்வா? என்னம்மாக்கா, இன்னமும் பேர் விட்டு போச்சுன்றாராம். அதுதான் அடுத்த வாரம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படியாடி? சரிடி. முனிசு, அடியா முனிசு, வாடி சீக்கிரமா, லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ சத்தம் போடுறேன். ஆன்றாளா ஊன்றாளா? ஒரு சத்தம் கொடுக்க மாட்டா. முனிசே, வரையா வரலையா? நாங்கள் போகவா? ஏ சின்ன பொண்ணு, என்னைய விட்டுட்டு ஓடி போயிடாதீங்கடி. இருங்கடி, நானும் வாரேன். அப்புறம் நான் தனியா ஒத்தையில தாண்டி வரணும். போகவான்னு கேட்டாதான் குரலே வரும். இப்போ கொஞ்ச நாளா பயந்தாளக்கா, அதுலேருந்து ஒத்தையில எங்கிட்டும் போக பயப்படுறாக்கா. ஆமாடி, அந்த பையன் இருக்கும்ல. என்ன பயம் வருது இவளுக்குலாம்? வாங்கடி போலாம். வாய்க்குல என்னத்தையும் மெண்டுக்கிட்டே வரையே. அது ஒன்றும் இல்லடி, அந்த சோறை மெண்டுக்கிட்டு வரேன். ஏண்டி உனக்கு சோறு சாப்பிட நேரமே இல்லையா? எங்கக்கா 2 பிள்ளைகளை எழுப்பி பல்லு தேய்ச்சி குளிக்க வச்சு சாப்பாடு வச்சு கிளப்பி இது பண்ணவே எனக்கு சரியா போயிடுது. இதுல எங்கிட்ட சோறு திங்க நேரம் இருக்கு. அதனமோ உண்மைதாண்டி. எங்கள் வீட்டில் என்னால் ஒன்றாவே சமாளிக்க முடியல. அதை சொல்லு, எங்கள் வீட்டில் 2. ஒன்றை கூப்பிட்டா ஒன்று அங்கிட்டு ஓடுது, இன்னொன்று அங்கிட்டு ஓடுது. எங்கே பள்ளிக்கடன் கிளம்பணும்னாலே அழுகுதுங்க. ஏன் முனிசு, நீ எப்படித்தான் பள்ளிக்கூடம் போக அழுதுட்டு போவால, அதான் உன் பிள்ளைகளும் அப்படியே செய்யுதுங்க. ஏண்டி எங்கடி என்னையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கமே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க எங்கள் அப்பனை ஆத்தாலும். பொய் சொல்லாத. நிஜமா தாண்டி. நீ எல்லாம் டீச்சர் ஒரு நாள் அடிச்சாங்கன்றதுக்காண்டி பள்ளிக்கூடம் போகாத கேஸு. அடியே அப்பெல்லாம் இல்லடி, பொய் சொல்லாத. என்னக்கா நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசுற? ஊமக்கல்லி, உன்னைய பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னடி சொல்ற? ஆமா, உனக்கு எப்படி தெரியும் நான் டீச்சர் அடிச்சதுனால தான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்லுடி சும்மா. அடியே அன்னைக்கு உன்னை பார்க்க உங்க அம்மா வந்துருந்துச்சுல, அப்பதான் உங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. எம்மா
இரு ஒரு நாள் உன்னை வந்து வச்சுக்கிறேன். என் மானத்தை வாங்க வேற யாரும் வேணாம். அப்படி என் பக்கத்தில் இருக்க ஆளே போதும். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா? வாங்க, லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். என்ன பாட்டி, மாலை பார்க்க போனோம்னு என்ன போயிட்டு வந்துட்டியா? இல்லத்தா, எங்க அதுக்குமே அந்த 100 நாள் வேலை வந்துருச்சு. இந்த ஒரு வாரம் 100 நாள் வேலையை பார்த்துக்கிட்டு அப்புறம் தான் போகணும். ஐயோ, இந்த அக்காங்களை ஒரு சத்தம் கூட போடாமல் வந்துட்டான். சரி சரி, வருவாங்கல்ல, வரட்டும். இந்த ராசத்தை வந்து உட்காந்துட்டா வருங்கடி. உங்களை வேமா கிளம்புங்கடின்னு கிளம்புறீங்களாடி? அதெல்லாம் இருக்கட்டுங்க, இந்த ராசாத்தி நம்ம சத்தம் போட்டு கலந்து வருங்களே. அதானே, யார்ட்டும் சொல்லாமல் கமுக்காம ஓடியான்ட்டா வழக்கா. ஏண்டி நீங்க லேட்டா கிளம்புனா அதுக்கு அவன் அடி பண்ணுவா? ஏ ராசாத்தி அக்கா, எங்களை ஒரு வார்த்தை சத்தம் போட்டுக்க கூடாது. சத்தம் போடணும் தான் நினைச்சேன் சின்ன பொண்ணு. வர்ற அவசரத்துல அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். நல்லா மறப்பா நீ. நெசமாத்தாண்டி, மறந்துட்டேன்டி. சரி சரி, இருக்கட்டும். இனிமேல் நாங்களும் அப்படியே மறந்துடுவோம். ஏண்டி என்னமோ இன்னைக்கு ஒரு நாள் மறந்துட்டேன்றதுக்காண்டி இந்த பேச்சு பேசுறியே? எத்தனை நாள் என்னை விட்டுட்டு கருத்து அடிக்க போயிருந்தீங்க, களை எடுக்க போயிருந்தீங்க. அப்பெல்லாம் நான் என்னடி சொல்லிக்கிட்டு அடி இருந்தேன்? ஏய் சண்டையை போட்டுறாதீங்கடி. அவன் ஏதோ விளாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நீ அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்புறம் என்னக்கா அவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கா? இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயோ சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. சரி சரி விடு ராசாத்தி, அவளை விட்டு அவனுக்கு தெரியும்ல. இந்த மாதிரி அவனை புதுசா வழி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன்ட்ட வேணாம். அப்புறம் உன்கிட்ட பேசாம யார்கிட்ட போய் பேசுறது? ஊரார்ட்டையா போய் பேச முடியும்? என்னமோ கதை அடிக்க வரல, களை எடுக்க வரலன்னுக்கிட்டு இருக்க. உன்னை என்ன நாங்கள் என்ன கூப்பிடாமையா இருந்தோம்? அப்புறம் என்னை எனக்கடி கூப்பிட்டீங்க? ஒன்னாச்சு என்னை கூப்பிட்டீங்களாடி? நீங்க 2 பேரும் சேர்ந்து போறீங்க, சேர்ந்து வரீங்க. மொதல் நாளே கூப்பிட்டோமா இல்லையா உன்னைய? மாதானா கூப்பிட்டீங்க, அடுத்து கூப்பிட்டீங்களாடி? ஆ, உன்னைய வெத்தலை பாக்க வச்சு டெய்லி அளப்பாங்க. நல்லா சொல்லுவியே. சரி சரி விடுடி, பேசாம இருடி. காலங்காத்தில் வந்ததும் சண்டையை போட்டுறாதடி சாமி. அப்புறம் என்ன முனிசு, அழைக்கலையாம்ல? அவளை அழைக்கல. எத்தனை வாட்டி கூப்பிட்டேன். இந்த அம்மா வீட்டுக்கு போய் ஒரு ஆள் வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சி களை எடுக்க வாங்கம்மா, கதை எடுக்க வாங்கம்மான்னு கூப்பிடணுமாக்கும். சரி விடுடி, பேச்ச வளர்த்துக்கிட்டே போகாதடி. நம்மளாம் யார் கூப்பிட்டா? நம்மளாம் யாருமே கூப்பிடல. நம்மளா தானே கேட்டு போனோம். அது மாதிரி தான் கேட்டு வந்தால் தான் யாரும் கூப்பிட்டு போவாங்க. சரி சரி விடுடி. எந்திரிங்கம்மா எல்லாம் எந்திரிச்சு வேலையை பாருங்க. எந்திரிங்கம்மா, உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க. எந்திரிங்கடி. எக்கா சாப்பாடுலாம் தங்கிட்டு வச்சிருமா? ஆமாடி, இந்த அங்கிட்ட ஒரு வாரம் வச்சுக்கிருவோம் முடி. சின்ன பண்ண கொண்டாடி வந்து சாப்பாடா. எந்திரிங்கம்மா, எந்திரிக்கிறீங்களான்னு வாரு. இருப்பா, எந்திரிக்க வேணாமா? நல்லா சொல்லுவியே. களை எடுக்கிற காட்டில் போய் இப்படிலாம் பேசுவியா நீ? இரு, எந்திரிக்கிறேன் பொருண்டு. இந்த மனுஷனுக்கு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்தா பொறுக்காது. எந்திரிங்கம்மா, உங்களுக்குன்னு தனியாக சொல்லணுமா? இரியா எந்திக்கிறவன கொஞ்ச நேரம் உட்காந்தா பொறுக்காதே. எந்திரிங்க, அப்புறம் ஆஃபீஸர் வந்தா என்னைய சொல்லக்கூடாது. எந்திரியாத்தே, அப்ப நம்ம தான் வந்து இது பண்ணுவியா? அதை சொல்லு பாட்டி. ஏ தாத்தா, என்ன இப்படி உட்காந்துருக்க? ஏமா பேத்தி, நானும் போய் என் மம்பட்டியை எடுத்துட்டு வரேன். ஏ தாத்தா, நீ ஒன்று மம்பட்டியெல்லாம் எடுத்துட்டு வர வேணாம். போய் அங்கிட்டு ஓரமாக உட்காரு, நாங்கள் வெட்டிக்கிறோம். இல்லைம்மா பேத்தி, நானும் வேலை பார்க்கணும்ல. தாத்தா, நீ ஒன்றும் வேலையெல்லாம் பார்க்க வேணாம், உன் வேலையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாங்கய்யா, நீங்க ஒன்றும் பார்க்க வேணாம், போய் உட்காருங்க. போ தாத்தா, போய் உட்காரு, உன் வேலையை நாங்கள் சேர்த்து பார்த்துக்குறோம். சரிங்கம்மா பேத்தியலா. பாவம் என்னக்கா தாத்தா. ஆமாடி, அவர் நாள் இந்த வயசான காலத்துலயும் 100 நாள் வேலைக்கு நாள் வர்றாரு. ஆமாக்கா, அது ஒவ்வொருத்தருமா நீ நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லாம நான் செய்யறேன்னு சொல்றாரு ஒரு நாளும். ஆமாடி, இதெல்லாம் அந்த காலத்துல வேலை பார்த்த கையடி. எல்லாம் உட்காருமாடி. அதை சொல்லு. இந்த மனுஷன் ஒரு இடத்துல உட்காரான்னு பாரு. அங்கிட்டு போக இங்கிட்டு போக, இங்கிட்டு போக அங்கிட்டு போக, காட்டுக்கு போறேன் களை எடுக்க போறேன்னு திருறா இருக்கா. பாவண்டி இந்த மனுஷன். பொண்டாட்டி இல்லாட்டி அரசன் கூட ஆண்டியா தாண்டி தீவியா. ஆமாக்கா, அந்த கிழவி இருக்கந்தண்டிக்கு எப்படி வச்சு தாங்குச்சு இந்த கலவனை. இப்போ பாரு, என்ன ஏதுன்னு கூட ஆள் அந்த கலவனை கேட்கலாம். சரி சரி, வேலையை பாருங்கடி. விட்டா நின்று கதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதை சொல்லு ராசாத்தி அக்கா.
நான் மண்ணள்ளி போடுறேன் இன்னைக்கு. தூக்கு முனிசே. ஏய் இங்கே வாங்க 2 பேரும். உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன தீரலையா? இந்த வாரம் வாக்கலவி, உனக்கு பேச்சுன்னா போதும், எல்லார் வாயும் பார்த்த மணி ஆணும் பொழந்துக்கிட்டு கிடப்பேன். சரி விடுவி, எதுக்குடி இப்படி வைக்கிற? அப்புறம் நீயே அள்ளிக்க, நான் பாட்டுக்கு போட்டு போயிடுவேன். சரி கோவப்படாதடி, பாட்டிக்கு அள்ளி குடுறி. நல்லா போய் நின்றுக்கிட்டு பாட்டி அள்ளி கொடு, பூட்டி அள்ளி கொடுன்னுட்டு. ஏண்டி சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் அழுனல, 5 தானே அழுனேன், எனக்கு மட்டும் ஏண்டி இவ்வளோ அள்ளி வச்சிருக்க? ஏண்டி நான் என்ன பைத்தியமாடி எல்லாருக்கும் 5 அள்ளி வச்சுட்டு உனக்கு மட்டும் நிறைய அள்ளி வைக்க? இங்க பாருடி, எனக்கு மட்டும் எவ்வளோ மண் அள்ளி வச்சிருக்கேன்னு. அங்கே வாருடி, இந்த ராசாத்தி கொண்டு போகிற மண்ணு உன் மண்ணை விட அதிகம்தான். அவன் சண்டை பிடிச்சிக்கிட்டா இருக்கா நீ இப்படில ஓர வஞ்சகம் பார்க்காத சின்ன பொண்ணு. அப்படியே சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன் பார்த்துக்க. நான் என்னடி ஓர வஞ்சகம் பண்ணேன்? ஏதோ பாவம் அந்த கிழவிக்கு தான் 5-6 மண்ணை அள்ளி விட்ருக்கேன். மித்த எல்லாத்துக்கும் நான் ஒரே மாதிரி தான் அள்ளி விட்டேன். என்னங்கடி எல்லாம் சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே கிழவியே, நான் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக மண் அள்ளி விட்டுருக்கேனா, இவனுக்கு மட்டும் நிறைய மண் அள்ளி வச்சிருக்கேனா? ஏண்டி நிறைய மண் இருக்குன்னு நினைச்சேன்னா 5 கிலோ ஒட்டு 5 சமந்துட்டு வர வேண்டியதானடி? அதை சொல்லு கிழவி. என்ன அதை சொல்லு கிளவி? எனக்கு மட்டும் 1.5 கூட மண் அள்ளி வைப்பா, நான் தூக்கி சமந்துட்டு வருவேனாக்கும். இங்கே நீ செமந்தா செம காட்டி போ. இனிமே உனக்குலாம் நான் மண்ணை அள்ளி விடலை. நீங்க எங்களுக்கெல்லாம் மண் அள்ளி விடுவீங்களா? ஏண்டி ராசாத்தி, இவ என்ன சரியான பைத்தியமா இருப்பா வளையடி? ஆமா பாட்டி, இவ என்ன மண் அள்ள நிறைய மண் அள்ளன்றா, அப்புறம் மண் அள்ளாட்டி எனக்கு நீ மண் அழுவியா அப்படின்றா. எங்கிட்ட வரவழில பைத்தியம் ஆயிட்டாலும் என்ன மாடி, இன்ன வரைக்கும் என்கிட்ட நல்லா தாண்டி பேசிக்கிருந்தா. அதெல்லாம் இருக்காது பாட்டி, எங்கிட்ட வம்புழுக்கணும்னு வந்திருக்கா. இங்கே இருங்கடி, நான் ஒருத்தையா வம்புழுக்கணும்ட்டு அலைஞ்சுக்கிட்டு தெரியல. அப்புறம் என்ன பேசாமல் போக வேண்டியதானே? ஏம்மா என்னம்மா இங்கே சண்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பெரியப்பா இங்கே வாரியா, இவளுக்கு மட்டும் நான் நிறைய மண் அள்ளி வைக்கிறேன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மண் அள்ளி விடுறானா? ஏம்மா இதாம்மா நிறையா மண். நீ தான் கேளு இவள. அங்கே வாரு ராசாத்திக்கு எவ்வளோ மண் அள்ளி விட்ருக்கேன்னு. அதானே, அப்போ அந்த பிள்ளை கொண்டு போகிற மண்ணெல்லாம் என்ன சொல்கிறது? நீ இதை கூட தூக்க முடியாதுன்னா எதுக்குமா வேலைக்கு வர? பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே? ஐயோ, இந்த கிழவி நம்ம வேலைக்கு ஆப் வச்சிருவியா மொழியே, பேசாம தூக்கிட்டு போயிருந்துருக்கலாம். இங்கே இருமா, வேலை பார்க்குறியா இல்லை வீட்டுக்கு போறியாம்மா? நான் பாட்டுக்கு ஆப்ஷனை போட்டு அனுப்பி விட்ரு. அப்புறம் இல்ல நான் வீட்டுக்கு போல, அள்ளிட்டு போறேன் மண்ணு. ஒழுங்கா சண்டை விடாமல் வேலையை பாருங்கம்மா. வாய்க்குள்ள மண் வேற போகுது, இதை மதையே செஞ்சிருக்கலாம்ல. இப்போ அந்த பேச்செல்லாம் தேவையா உனக்கு? என்ன பண்றது, நான் இன்னைக்கு எல்லார்ட்டும் ஏச்சு பேச்சு வாங்கணும்னு எழுதி வச்சிருக்கு போல. எழுதியெல்லாம் ஒன்றும் வைக்கல, எல்லாம் நீ பார்த்த வேலை தான். பேசாமல் வாய மூடிட்டு அள்ளிட்டு போயிருந்துருக்கலாம்ல.